ஒவ்வொரு to enter the மாசமும் egg. பீரியட்ஸ் As soon அதாவது as the மாதவிடாய் sperm enters, ஏற்படும் பொழுது the egg பெண்ணோட immediately உடம்புல இருந்து seals எக்ஸ் வந்து itself ரிலீஸ் so that ஆகும். no other sperm can get இஃப் inside. இன்டர்கோர்சஸ் Inside ஹேப்பன்ஸ் the தேர் egg, அப்படின்னா the DNA அங்க from the மில்லியன் sperm கணக்குல and egg ஸ்பெர்ம்ஸ் வந்து combine. உள்ள என்டர் And in ஆகும். that exact அதுல moment, ஒரே ஒரு ஸ்பெர்ம் fertilization மட்டும்தான் occurs, கருமுட்டைக்குள்ள என்டர் the ஆக முடியும். beginning of a baby. ஒரே ஒரு ஸ்பெர்ம் அதாவது Then ஒரு the விந்தணு வந்து fertilized egg என்டர் starts ஆனதுக்கு அப்புறமா traveling through the அந்த fallopian tube கருமுட்டை வந்து toward the தன்னைத்தானே uterus. சீல் பண்ணிக்கும். Over the அதாவது next அதை 7 days, தன்னைத்தானே the egg மூடிக்கொள்ளும். begins அப்படி rapidly. உருவாகிற கரு வந்து 1 2 நாள் ஆகி 4 8 ஆகி அந்த மாதிரி பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த ஃபிலோப்பியன் டியூப் அதாவது ஃபிலோப்பியன் டியூப்ல தான் அந்த கருமுட்டையா உருவாகும். அப்படி உருவாகிற அந்த கரு வந்து ஃபிலோப்பியன் டியூப் மூலியமா டிராவல் பண்ணி அதாவது கரு தங்கும் இடம் அப்படிங்கிறது தான் நம்ம யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூட்ரஸில் அது வந்து லைனிங் ஆஃப் ஃபார்ம் ஆகி அங்கே குழந்தை வளர ஆரம்பிக்கும். ஒரு குழந்தைனால யூட்ரஸில் மட்டும்தான் வளர முடியும், ஃபிலோப்பியன் டியூப்ல குழந்தையால வளர முடியாது. உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது அப்படின்னா அண்ட் தென் வீட்டில் செக் பண்ணி உங்களுக்கு 2 கோட்ஸ் வருது அப்படின்னா இமீடியட்டாக டாக்டர் கன்சல்டேஷன் இம்பார்ட்டன்ட்.